ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்திருக்குன்றது வரைக்கும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸோடைய டெட்டு ஜிடிபி ரேஷியோ என்னன்றதை பார்ப்போம். யூஎஸோடைய டெட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஜிடிபிக்கும் டெட்டுக்கும் கம்பேரிசன் பார்த்தோம்னா வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். இப்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா ட்ரேடு வார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். இத ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்ப லேட்டஸ்டா என்ன அப்டேட் வந்திருக்குன்றது வரைக்கும் நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த யூஎஸ்ல டாரிஃபை எல்லா கண்ட்ரிக்கும் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ரீசன்னால முதல்ல பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஃப்ரம் பேசிக்லேருந்து அதை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸோடைய டெட்டு ஜிடிபி ரேஷியோ என்னன்றதை பார்ப்போம். யூஎஸோடைய டெட்டு பார்த்தீங்கன்னா $36.21 trillion யூஎஸோட டெட் இருக்கு. அதோடைய ஜிடிபிக்கும் டெட்டுக்கும் கம்பேரிசன் பார்த்தோம்னா 124%. அதாவது ஜிடிபி 100 இருந்தால் அதோடைய டெட்டு 124% இருக்கு. இது அந்த கண்ட்ரியோடைய ஜிடிபியை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நம்ம இந்தியாவோடைய டெட் டு ஜிடிபி என்ன இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டெட் டு ஜிடிபி எப்ப அதிகமா 100க்கு மேல ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா இந்த 2008 கிரைசிஸ்ல தான் வேகமா டெட்டு அதிகமாயிருக்கு. அந்த டெட்டு அதிகமானதுக்கு காரணம் என்னன்னா அந்த கிரைசிஸை சமாளிக்கிறதுக்காக யூஎஸ்ல டாலர்ஸ் அதிகமாக பிரிண்ட் பண்ணாங்க. அந்த டாலர்ஸ் அதிகமாக பிரிண்ட் பண்ண ரீசன்னால அந்த 2008 பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் 100க்கு மேலே டெட் டு ஜிடிபி ரேஷியோ மேலே ஏறிச்சு. இப்போ இந்த யூஎஸோடைய டெட்னால என்ன பெரிய இஷ்யூ வருது அப்படின்னா அவங்க அதுக்காக பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $882 பில்லியன் இன்ட்ரெஸ்டாக மட்டும் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ பார்த்தா ஒரு 2 to 2.5% இன்ட்ரெஸ்ட் வருது. பட் இதை ரீஃபைனான்சிங்கும் பண்ணுறாங்க. ரீஃபைனான்சிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5% வரைக்கும் அதுக்கு ரீஃபைனான்சிங்லேருந்தும் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ரீஃபைனான்சிங் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா டோட்டல் டெட்டோடைய ரேஷியோலேருந்து ஒரு 20 to 25% தான் ரீஃபைனான்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னதான் நம்ம இப்போ $100 வருது, அந்த $100 அப்படியே நம்ம ரீஃபைனான்ஸ் பண்ணி 2% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 4% இன்ட்ரெஸ்ட் வாங்கினோம்னா அது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் $100 வருது, ஆனால் நான் லெண்ட் பண்ணுறது ஒரு 20-25 தான் பண்ணுறேன், எனக்கு கேப்பில் இருக்கிற ரேஷியோவும் கம்மி அப்படிங்கிற போது எனக்கு நான் வாங்கி வச்சிருக்கிற டெட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும். அது அமெரிக்கன் எக்கனாமியை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. டாரிஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா இப்போ ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளும் அதோடைய டேக்ஸை ரைஸ் பண்ணினால் நமக்கு அங்கேருந்து டேக்ஸ் இன்கம் கிடைக்கும். இதை வச்சு நம்மளுடைய எக்கானமியை கொஞ்சம் க்ரோ பண்ணிக்கலான்றதுக்காக இந்த விஷயம் பண்ணாங்க. இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரியோட எவ்வளோ ட்ரேடு டெபிசிட் யூஎஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனாவோட தான் ட்ரேடு டெபிசிட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 478 பில்லியன் அவங்க சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 120 to 128%. கிட்டத்தட்ட ஒரு 295 பில்லியன் ட்ரேடு டெபிசிட் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லா டேரிஃபையும் மாற்றணும்னு சொல்லி மாற்றினாங்க. எல்லா கண்ட்ரிக்கும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ ட்ரேடு டெபிசிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ட்ரேடு டெபிசிட்னா யூஎஸ்க்கு சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறது 478 crore கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் யூஎஸ் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 to 128 பில்லியன் கிட்ட தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதோட கேப்பு ஒரு 295 பில்லியன் கிட்ட வருது. இதை தான் ட்ரேடு டெபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரேடு டெபிசிட் என்னன்னா நிறைய பொருளுக்கு அவங்க அங்கேருந்து அனுப்பும்போது கிட்டத்தட்ட யூஎஸ் இம்போர்ட் பண்ணும்போது
ஒரு 5% இருக்கும். அதே சைனா இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10% 15% இருக்கும். ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. இப்போ டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிக்கும் போட்டிருக்காங்க. அந்த டேக்ஸு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு 26% வருது. இப்போ ரீசன்ட் அப்டேட்டாக அந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை ஒரு 90 டேஸ் வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 90 டேஸ் போஸ்ட்பாண்ட் அப்படிங்கிறது எக்ஸப்ட் சைனாவை தவிர பாக்கி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால வேர்ல்டு வைடா மேஜர் கண்ட்ரீஸ் எல்லாமே அவங்களோட இண்டிசஸ் எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு. இப்போ சைனாவை தவிர பாக்கி எல்லா கண்ட்ரீஸுக்கும் டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ சைனாவுக்கு என்ன டாக்ஸேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு 20% இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு 34% போட்டாங்க. டோட்டல் 54% ஆச்சு. அகெயின் சைனா ஒரு 34% டேக்ஸ் போட்டாங்க. அகெயின் அமெரிக்கா வந்து 50% போட்டு அது கிட்டத்தட்ட 104% ஆச்சு. அகெயின் சைனா அவங்க அகெயின் ரைஸ் பண்ணி ஒரு 50% போட்டு அவங்களோட 84% டோட்டல் டேக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அமெரிக்கா ஒரு 20% டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கு. அப்போ டோட்டலாக 120% வருது. இதுக்கு சைனா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறதுன்னு தெரியல. ஒன்று அவங்க டேக்ஸை மறுபடியும் ஏற்றலாம், இல்லை யூஎஸ்க்கு எகெயின்ஸ்டாக வேற ஏதாவது பண்ணலாம். வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்ல பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த பாண்டில் மெஜாரிட்டி ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி ஹோல்டிங்கில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சைனாட்ட $0.75 trillion அளவுக்கு பாண்டோடைய ஹோல்டிங் அவங்கள்ட்ட இருக்கு. சப்போஸ் அந்த பாண்டை அவங்க சேல் பண்ணுறதுக்கு த்ரெடனிங் பண்ணி கூட ஏதாவது விஷயம் பண்ணலாம். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ அட் ப்ரெசன்ட்லி எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கு. சைனாவுக்கும் இது ஒரு நல்ல சொல்யூஷன் வந்துச்சுன்னா தான் ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸோடைய எக்கானமியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பொறுத்து இருந்து என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். நன்றி.